ரேஷன் கடை துணியை வச்சு ஒரு அழகான தலையணை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ரேஷன் கடை துணி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கடையில் போய் தலகாணி உரம் வாங்குறதுக்கு பதிலாக இப்படி வீட்டிலே செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டம்தான். நல்லா நார்மல் கத்திரிக்கோல் அப்படின்னும் போது நல்லா கட் பண்ணோம். நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் கட் பண்ணேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தலகாணி ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த நீல வாக்கில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 3 தலகாணி எனக்கு வந்துச்சு. நான் தலகாணி வரைக்கும் ஃபஸ்ட்டு துணியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தைக்க ஆரம்பித்தேன். இப்போ இதை வந்து 2 நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நம்ம தலகாணி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிஷினில் தைக்க போகிறேன். இது வந்து 2-3 மடிப்பாக நம்ம உள்ளே மடித்து மிஷினில் தைக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். தலகாணி உரைக்கு 4 கயிறு தைக்க போகிறேன். இது வந்து துணியிலே நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம். இது வந்து 4ஆக மடித்து இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு தலகாணி உரையில் 4 பக்கமும் மிஷினில் வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் வச்சு தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான். ஸோ தலகாணி உள்ளே வச்சுட்டு நம்ம கயிறு கட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.